அது 10 தான் கொடுக்குறாங்க. அதில் இல்லாமல் இந்த பாத்ரூமை கழுவி பாரு, இது எவ்வளோ பெரிய கஷ்டமான வேலை. ஒரு பாத்ரூமை கழுவி மக்களுக்கு கொடுக்குறேன்னா அது சும்மாவாயா? அன்னைக்கு சொன்னியாயா? யார் வரட்டும்? விஜயா? ஐயா எல்லாம் விஜய் விஜய்ன்றீங்களே. இல்லம்மா, எல்லாருமே இப்ப விஜய் தான்றாங்கம்மா. 2 ஆட்சி பார்த்தாச்சு. இப்போ எம்ஜிஆர் மாதிரி வந்திருக்காரு, நிறைய பேர் வந்து எதிர்க்கிறாங்களாம்மா. அதை பத்தி நீ என்ன சொல்றமா? தோத்துருவாருன்றாங்க, பயப்படுறாங்க போல. ஆனா விஜய் வந்தா நல்லது பண்ணுவார்ல. நீ சொல்லும் போது புல்ல இருக்குதுமா. அன்னைக்கு நான் பேசுறேன், இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தியா விஜய் தான்ப்பா ஓட்டு போட போறேன்னு. இப்ப எல்லாருமே விஜய் கண்டிப்பா ஜெயிப்பாரு 2026ல. என்ன தரலாம்? இல்ல மாற்றம் வேணும். நானே விஜய்க்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நிறைய பேர் என்ன நம்ம சொல்றாங்க, விஜயகாந்த் அப்படிப்பட்ட விஜயகாந்தே போயிட்டாரு, விஜய் வந்துருவாரா? இப்ப மக்கள் தெளிவாயிட்டாங்க, விஜயகாந்தை மிஸ் பண்ணிட்டாங்க. தெளிவாயிட்டாங்க விஜய். ஆனா ரொம்ப எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க. எந்த பஸ்ல? காலேஜ் பசங்க என்னன்னு சொல்றாங்க? விஜய் தான் ஓட்டு போடணும்னா. ஆமா, எத்தனை நாள் தான் நம்மளே இந்த கவர்மெண்ட். நீ நினைச்சா இந்த கவர்மெண்ட் இது பாரு, இந்த பாத்ரூம் நீங்க கழுவுறீங்களா, இதுல 10,000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல, அது என்ன பத்தது? எவ்வளவு இது பப்ளிக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்றீங்களா, இதுல ஒரு 20,000 ரூபாய் கொடுக்கலாமேம்மா. அதான் விஜய் சொல்றாரு, எல்லாருமே ஒரே மாதிரி பாக்கணும்னு சொல்லி. கரெக்டா இல்லையா? எவ்வளோ நீ வைத்தச்சலா பேசுறேன். என்னப்பா 10,000 ரூபாய் கொடுக்குறாங்கப்பா, பாதி காசு வரும் நினைக்கிறேன். பாதி காசு இவங்க அம்மிக்கிடுவாங்களோ. சாப்பாடுலாம் இதா ரூமா? எங்க இருந்து வரீங்க? திருவான்மியூர்ல இருந்து. டெய்லியும் பஸ் சார்ஜ் எவ்வளவு ஆகுது? 30 ரூபாய். அப்போ 30 மாசத்துக்கு ஃப்ரீனால ஓகே. பட் இருந்தாலும் 5 நாள் தான் வந்தான். அப்ப இதுல நான் என்ன சொல்றேன்னா, மாசத்துக்கு இதே வந்துருது 2,000 ரூபாய் கிட்ட. பார்த்து என்ன குடும்பத்தை பாக்குறது நல்லது, என்ன பாக்குறது தெரியும். கண்டிப்பா நான் இந்த ஏரியால தான் பாத்துட்டு இருக்கேன் உங்களை மாதிரி நான் ஒரு பார்த்ததே கிடையாது. நான் தான் எப்பயுமே உங்களை பேசிட்டு போவேன். பரவாயில்ல. என்ன சாப்பிட்டீங்க? எத்தனை பசங்கம்மா அவங்க? நம்ப மாட்டீங்க, திருவான்மியூர்ல இருந்து தனாம்பேட்டைக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா டாய்லெட்டை வந்து சுத்தம் பத்த வராங்க. ஆயா பாத்தீங்கன்னா அவங்க பேசும்போது ரொம்ப எமோஷன் ஆச்சு. ஆயா, இந்த வாட்டி விஜய் வருவாரா? எப்படி சொல்றீங்க? ஏன் விஜய் ஓட்டு போட்டு போறீங்க? இல்ல, மக்கள் எல்லாமே விஜய், சின்ன பசங்க இருந்து பெரியவங்க வந்து விஜய் தான். யானை சின்னம். இந்த வாட்டி விஜய் தான் ஓட்டு போடுவீங்களா? அந்த விஜய் நிறைய பேர் எதிர்க்கிறாங்க. இப்ப விஜய் வந்து நிறைய பேர் எதிர்க்கிறாங்க, வேற அவர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. நல்லது பண்ணா யாருன்னா வரலாம்ல. உங்க காலத்துல எம்ஜிஆர் இருந்தாரு, ஜெயலலிதா இருந்தாங்க, கலைஞர் இருந்தாங்க. இப்ப இவரும் எம்ஜிஆர் மாதிரி பண்ணுவோம்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. இல்ல, எம்ஜிஆர் மாதிரி இவரும் பண்றாரு அப்படின்னு சொல்ல வராங்க எல்லாமே. சில பேர் எதிர்க்கிறாங்க, எதிர்கட்சிலாம். நல்லது பண்ணா யாருன்னா வரலாம்லம்மா. உங்களுக்கு இந்த டாய்லெட் கழுவுறீங்களே, ஆமா சூப்பர்மா. மக்களுக்கோசம். அதாவது இப்போ நம்ம நான் ஒரு இடத்துல வேலை பாக்குறேன். ஆமா, இல்ல ஒரு 200 கோடி வாங்குறவரு மக்களுக்கோசம் வரேன்னு சொன்னாருன்னா சும்மாவா? இப்போ நீங்க டாய்லெட் சுத்தம் பத்திரல எவ்வளவுமா சம்பளம்? இந்த 10,000 ரூபாய் போதும் சொல்லிதானே இங்க இருக்கீங்க. இதே நீங்க இந்த 10,000 ரூபாய் விட்டு வேற வேலைக்கு போவீங்களா? அது கம்மியா கொடுத்தா
அப்போ இவர் 200 கோடி ரூபாய் வாங்குறவரு மக்களுக்கு ஆசைப்பட்டு தானே ஹெல்ப் பண்ண வர்றாரு. அப்போ அவர் நினச்ச ஆசைப்பட்டு வரல, நான் கண்டிப்பாக இவங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு பணத்துக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நமக்கு எவ்வளோ நமக்கு உதவி பண்ணாங்க, நம்ம தூக்கி விட்டாங்க. இப்போ படம் ஹிட் ஆகுதுன்னா விஜயராஜுக்கு ஜனங்க போனாங்க தான் ஹிட் ஆனாலும் தான் இன்னும் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தலை தூக்க முடியும். கண்டிப்பா இந்த அதில் அவர் படம் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னாங்க போக மாட்டாங்க. எத்தனை வருஷமா அம்மா இந்த இடத்துல எத்தனை வருஷமா ஒர்க் பண்றீங்க இந்த பாத்ரூம்ல? வந்து நான் 6 மாதம் செஞ்சோம்பா. சரி. பிரேக் ஆகிப்போச்சு, நின்று 3-6 மாதம் ஆகிப்போச்சு. நாங்கள் வந்து போய் செலுத்தினா சுத்தம் பண்ணிக்கிறேன். சரிம்மா, அது உங்க காலத்துல நிறைய பேர் பார்த்தாச்சு. இது ஒரு புதுசா ஒரு பையன் வரான் 2026ல கண்டிப்பா வந்துவாரா? நீங்க எல்லாம் விஜய் சப்போர்ட்டா? சூப்பர்மா, கவலைப்படாதீங்க, நல்லதே நடக்கும். 2026ல அப்போ விஜய் தான் இருக்குது. விஜய் தான் கண்டிப்பாக ரெட்டாளிக்கு மூக்குறஞ்சாங்க. விஜய் கண்டிப்பா வருவாரா? கண்டிப்பாக வரும். சரிம்மா, நல்லதே நடக்கும். நல்லதே நடக்கும். தமிழ்நாட்டுக்கு விஜய் யாரு? யானை சின்னதாக வரும். யானை சின்னதாக வரும்மா. உள்ள சொன்னா கரெக்டாக இருக்கும்.